அளபடை. இரண்டாவது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, செய்யுளின் ஓசை குறையாத இடத்திலும் இனிமையான ஓசையின் பொருட்டு ஒரு குறிலெடுத்து நெடிலெழுத்தாக மாறி அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. இங்க கெடுப்பதும் என்பதே சரிதான். கெடுப்பதும் என்பதிலே ஓசை குறையல, எடுப்பதும் என்பதிலும் ஓசை குறையல. அப்போ இந்த கெடுப்பதும் என்பதில் உள்ள தூ என்ற ஊ என்ற குறிலானது இன்னும் இதனுடைய ஓசையை இன்னும் அழகுபடுத்தினா இனிமையான இசை வரும் என்பதற்காக குறிலை நெடிலாக்கி தூ என்று மாற்றி இங்கு அளபடையை பயன்படுத்தி இருப்பதால் இது இன்னிசை அளபடை என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்து சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். எடுத்துக்காட்டு, குடித்தழி கோலோச்சும் மன்னன் அடித்தழி வாழும் உலகு. இங்க குடித்தழி அடித்தழி என்பது என்ன அப்படின்னு சொன்னா சொல்லிசை அளபடைகள். தளி என்றால் தழுவுதல் என்று பொருள். தழுவுதல் என்பது பெயர் சொல். என்ன பெயர் சொல் அப்படின்னு சொன்னா தொழில் பெயர். தழுவுதல் என்ற தொழில் பெயர் சொல் தளி என்று எச்சமாக நிற்கின்றது. தழுவி என்று இங்கே எச்சமாக நிற்கின்றது. இப்போ ஒரு தொழில் பெயர் சொல் தழுவி என்று எச்சமாக திரிந்து வந்திருப்பதால் இதை நாம சொல்லிசை அளபடை என்று அழைக்கின்றோம். அளபடையினுடைய 3 வகைகள் பார்த்தோம். அடுத்து நாம பார்க்க போற அளபடை ஒற்றளபடை. ஒற்றளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்றளபடை. அது என்ன ஒற்றெழுத்துக்கள்? ஒற்று என்றால் மெய்யெழுத்துக்கள். ஒற்றெழுத்து என்பது மெய்யெழுத்துக்களை குறிக்கும். மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும். மெய்யெழுத்துக்கள் அளபெடுப்பதற்கு பெயர் ஒற்றெழுத்துக்கள் எனப்படும், ஒற்றளபடை எனப்படும். என்னென்ன மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும் சொன்னா, வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 அளபெடுக்காது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 அளபெடுக்கும். என்ற 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இடையின மெய்யெழுத்துக்களில் யு, ஈ, இல், இல் என்ற 4 சேர்த்து மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 10 மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும். இதோடு சேர்த்து ஆயுத எழுத்தும் அளபெடுக்கும். அக்கென்ற ஆயுத எழுத்தும் அளபெடுக்கும். மொத்தம் ஒற்றளபடைகள் 11. மெய்யெழுத்துக்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 10 ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும். எங்கிறைவன், எக்கிளங்கிய, கண் கருவிழி இவையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒற்றளபடைகள். உயிரளபடைகள் 3 மாத்திரை பெறும். ஒற்றளபடை 1 மாத்திரை பெறும். ஏன் அப்படின்னா ஒரு ஒற்றெழுத்தினுடைய மாத்திரை அளவு அரை. 2 ஒற்றெழுத்துக்கள் வருகின்றபடியால் ஒரு ஒற்றளபடையினுடைய மாத்திரையினுடைய அளவு 1.